வணக்கம் மக்களே, வெல்கம் டு விந்து விலாக்ஸ். காலையில் எழுந்திரிச்சதும் மாடியில் இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். செடியெல்லாம் சின்ன சின்ன செடி தான், ரோஜா செடி, புதினா செடி, அந்த மாதிரி சின்ன சின்ன செடியெலாம் வச்சு வளர்த்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வந்து காலையில் பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போது சமைக்க ஆரம்பிக்கணும். ஸோ சமைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ண உட்காந்துட்டோம். முட்டைக்கோஸ் பொரியல் அண்ட் முருங்கைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கான வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணிட்டு இருந்தோம். வெஜிடபிள்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்த அப்படியே சைட் பை சைட் க்ளீன் பண்ணி வச்சுட்டே எழுந்திரிச்சிடுவோம். ஒரு வேலை முடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், இடம் டக்குன்னு க்ளீன் ஆகிடும். அப்படியே அடுப்பில் பருப்பு வச்சுட்டு சாம்பாருக்கான பருப்பு ரெடி பண்ணிட்டுருவோம். ஸோ சாம்பாருக்கு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு என்னோடய ஸ்டைலில் சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு என்ன காய் நம்ம போட போகிறோமோ அந்த காய், முருங்கைக்காவோ இல்லை கத்திரிக்காவோ ஏதோ ஒரு காய், என்ன நீங்கள் அன்றைக்கி சாம்பாருக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு வணக்கிக்கலாம். லைட்டாக உப்பு, அந்த காய் வேகிற அளவுக்கு உப்பு போட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் எவ்வளோ தேவையோ அது மட்டும் போடணும். அதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். வணக்கிட்டு புளி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக விட்டுறணும். ஸோ அதெல்லாம் கொதித்து முடித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பும் எடுத்து அந்த சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா நமக்கு தேவையான சாம்பார் ரெடி. சாம்பார் அப்படியே அடுத்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய ஆரம்பிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீயும் வச்சுட்டு இருந்தேன்.
மதியம் சாப்பிட்றதுக்கு அப்பளம் பொரிச்சிட்டு என்னத்த குக்கிங் வேலையை முடிச்சாச்சு. அப்படியே வந்து ஸோ வேலை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம சமைச்சது அவ்வளோதான். சாப்பாடு, சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், அப்பளம். இன்றைக்கி கிருத்திகைங்கிறனால முருகருக்கு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டோம். நேற்று விலாக் அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.